வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் உங்கள் லிஜிஷ் ராம்ராஜ் காட்டன் வழங்கும் ரிங் பவர்ட் பை லக்ஷ்மி செராமிக்ஸ். ரைட், ஸோ வார 3 கெஸ்ட். டுடே கெஸ்ட் யாரு? அப்படியே கொஞ்சம் திரும்பி பாரு. நீங்க 3 பேர் உங்களை பத்தி செல்ஃப் இன்ட்ரோ இப்ப கொடுத்தாகணும். அதனால ஓடி வரும்போது சறுக்கு மரமா போட்டுக்கிறாங்க. அப்படி ஓடி வருது. ஹலோ, அப்படியாவது நீங்க தாங்கி பிடிப்பீங்களே அப்படின்னு ஒரு எண்ணம் தான். ஆனா அது கூட பண்ணலையே சார். ஒரே ஒரு ரீடேக் சார் ப்ளீஸ் சார். ஹலோ இல்ல வாங்க போலாம். பட்ஜெட் எவ்வளவு சார்? பட்ஜெட் எவ்வளவு சார்? நான் ஒரு நாள் பேமெண்ட் கொடுத்துறேன் சார். தயவு செய்து பண்ணிக்கலாம் சார். சரி ஓகே விடுங்க, முடிஞ்சு போச்சு. இதுக்கு அப்புறம் ஒன்றும் பண்றதுக்கு இல்லை. ரைட் ஓகே. ஸ்வேதா வெங்கட் ராமன். ஐயோ மாத்திட்டாங்க பேரை. இல்ல நீங்களே சொல்றீங்க. ஸ்வேதா என் பேர் ஸ்வேதா வெங்கட். ஓகே, நிறைய சீரியல் உங்களை பார்த்துருக்கேன். ரொம்ப அடக்கமாவே நினைச்சிருக்கீங்க. என்ன காரணம் தெரியல. மூஞ்ச பார்த்து அப்படி கொடுக்குறாங்க போல. நீங்க அடக்கமான பொண்ணு இல்லை தானே? அப்படிலாம் கிடையாது. கொஞ்சம் அடக்கமா இருப்பேன், ரொம்ப சுட்டித்தனம் பண்ணுவேன். ஓகே ரைட். என்னென்ன ப்ராஜெக்ட்லாம் இப்போ போயிட்டு இருக்கு? தென்றல் போயிட்டு இருக்கு, புது கவிதை போயிட்டு இருக்கு, அண்ட் நம்ம வேந்தர் டிவில வந்து சுந்தரகாண்டம் போயிட்டு இருக்கு. சீரியல் பண்ணிட்டு இருக்கீங்க. ரைட். ஆக்டிங் இல்லாம வேற என்ன திறமை உங்ககிட்ட இருக்கு? நான் ஜாலியா பேசுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் இல்ல, வேற அந்த திறமை எல்லார்கிட்டயும் இருக்கு. அவங்கள பேச விட்டா ஒரு நாள் ஃபுல்லா பேசுவாங்க தெரியுமா? ஹலோ இருங்க, நான் அடுத்து வர லாஸ்ட் உங்ககிட்ட தான். ஸோ வந்து பெயிண்டிங் பண்ணுவேன், டிராயிங் பண்ணுவேன். அப்படி ஓரமா போர்டு கொடுத்தா வரைஞ்சு கொடுத்து ஆர்ட் டைரக்டர் நாங்க நிக்கிறோம். இல்ல வேண்டாம், சொல்லி போட்டுறீங்களா உங்களுக்கு? வேற ஏதாவது பாட்டு பாடுறது, டான்ஸ்? அதெல்லாம் எனக்கு பாட்டுலாம் வராது. சரி ரைட், விட்டுரும். ரைட். அடுத்து பிருத்திவி. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஹீரோன்னு சொல்லலாம் அவர். நான் ஏன்னா எனக்கு என்னவோ ரொம்ப அமைதியான ஒரு ஆம்பளை பையன் யாருன்னா டக்குன்னு நான் பிருத்திவி தான் சொல்லுவேன். பிருத்திவி ஏன் அவ்வளோ சாஃப்டா இருக்கீங்க எப்பவுமே? இல்லை சாஃப்ட்லாம் இல்லைங்க, கொஞ்சம் டைம் ஆகும் செட்டில் ஆகிறதுக்கு, வேற ஒன்றும் கிடையாது. அப்பால பாதியாவது இருக்குப்பா. ஏன்பா இவ்வளோ டல்லா? ரைட். கிரிக்கெட் மேட்ச்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? சூப்பர். பாருங்க படம்லாம் விட்டுட்டு நீங்கள் கிரிக்கெட் பற்றி பேச ஆரம்பிச்சு. இப்போதைக்கு அதான் ஹாட்டு. அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. கிரிக்கெட் மேட்ச் எப்படி போயிட்டு இருக்கு? கிரிக்கெட் சூப்பராக போயிட்டு இருக்கு. சீரியல் ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக அமைஞ்சது. உங்களுடைய படம் வாய்மை அது எப்படி போயிட்டு இருக்கு? வாய்மை சூப்பராக வந்திருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 90% டன். படத்தோட ஷூட்னு ஒரு கொஞ்சம் % தான் இருக்கு. ஸோ ஓகே, அந்த படம் ஒரு நிச்சயமா நான் பண்ண படத்திலே கொஞ்சம் ஒரு பெட்டர்மெண்ட்டான ஒரு படமா இருக்கும். இவ்வளோ நாள் டிராவல் பண்ணீங்க, ஹீரோவாகவே இது பண்ணிட்டு இருந்தீங்களா? இப்போ உங்களுடைய அந்த ஜட்ஜ்மெண்ட் எப்படி வந்திருக்கு இந்த டிராவல்? ஹீரோ அப்படின்னு இல்லை. இப்போ நான் ஒரு படத்தில் லீட் ரோல் பண்ணால் கூட நான் ஹீரோலாம் யாருமே சொல்ல மாட்டேன். முக்கியமான ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணுறேன்னு தான் சொல்லுவேன். ஸோ அந்த ஹோல் படம் முடிஞ்சு போகும்போது அந்த கேரக்டர் நம்ம மனசில் இருக்கணும். ஸோ அதுதான் ஒரு ஆக்டருக்கான ஒரு சக்ஸஸாக. சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல வார்த்தைகள் வந்திருக்கு பிருத்திவி. ஆல் தி பெஸ்ட் அண்ட் வாழ்த்துக்கள். ரைட். லாஸ்ட் சித்து. நீங்கள் செட்டை உடச்சிருப்பீங்க வந்தவொடனே. நல்ல வேலை நான் சரி அதை தாங்கி வேற பிடிக்கல வேற சொல்லிட்டீங்க. ரைட் ஓகே. சித்து தமிழை ரொம்ப அழகாக பேசுறீங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். உங்ககிட்ட ரொம்ப பிடிக்கும் நீங்கள் அழகாக தமிழில் பேசுறது. அதுக்காக ஏதாச்சும் கிளாஸ்லாம் போனீங்களா நீங்கள்? சான்ஸே இல்லைங்க, அந்த மாதிரிலாம் இல்லை. கற்றுக்கிட்டது தான். எல்லாருமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக கற்றுப்பாங்க. அந்த மாதிரி தான் நானும் கற்றுக்கிட்டேன். ஓகே, எங்கே படிச்சீங்க நீங்கள்? ஸ்கூல்லாம் எங்கே? நான் எஸ்ஐடி காலேஜில் படித்தேன். ஸ்கூலிங் மயிலாப்பூரில். அங்கே ஃபஸ்ட்டு இவ்வளோ நல்லா தமிழ் பேசுறீங்க எப்படி? அதெல்லாம் அப்படிதாங்க. அதை விட கேவலமாக தமிழ் வரும், அதனால சொல்ல வந்தேன். ஆனால் எஸ்ஐடி காலேஜ் நிறைய பெண்கள் எனக்கு ஃபேன்ஸ் இருக்கிறதுனால நல்ல காலேஜ் அது. எல்லாமே தெரியும். ஓகே ரைட். அப்படியே விட்டுருவோம். நம்ம சித்துக்கு என்னை பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கு. அதனால நம்ம அவங்க கிட்ட எதுவும் அதிகமாக வாய் விட்டுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஷோக்குள்ள போகிறோம். ரைட். இது வந்து ஃபுல் செட்டு ஃபோனை பேஸ் பண்ணி தான் நம்ம போட்டிருக்கோம். அதனால் ஃபுல் கேமும் ஃபோனை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. நீங்கள் விளையாட போகிறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் விளையாட போகிறாங்க, உங்கள் ஃபோனும் உங்க கூட சேர்ந்து விளையாட போகுது. மொத்தம் 4 ரவுண்ட். ஓகேவா? அந்த 4 ரவுண்டில் 3 ரவுண்ட் தான் ரொம்ப முக்கியம். ஒருத்தரை இன்னொருத்தர் மார்க் எடுக்க விடாமல் பண்ணணும். பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, அந்த பாயிண்ட்ஸ் எடுக்க விடாமல் பண்ணணும். அவங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு விட்டிங்கன்னா ஃபைனல் வர மாட்டீங்க. அவங்க தானே பேசுகிறாங்க, நம்மளுக்கு என்ன அப்படின்னு நினச்சாலும் முடிஞ்சது கதை. ஓகே, ஸோ 3 ரவுண்ட் இருக்கிறதுனா நான் முன்னாடியே உங்களுக்கு வந்து 3000 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு 3 பேருக்கு மேலே கொடுத்துறேன். 3000 பாயிண்ட்ஸ், 3000 பாயிண்ட்ஸ், 3000 பாயிண்ட்ஸ். ஓகே, இந்த 3000 பாயிண்ட்ஸ் ஆட் ஆகிறதும் மைனஸ் ஆகிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. ரைட். ப்ளே ஆகலாமா? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போகலாமா? லெட்ஸ் ப்ளே கடலை போட்டே. ஓகே, ஸோ என்கிட்ட வந்து நீங்கள் செல் பண்ண போகிற ப்ராடக்ட் கார்ட்ஸ் வந்தாச்சு. நான் உங்களுக்கு தரப்போகிற 100 செகண்ட்ஸ்க்குள்ளே நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை செல் பண்ண போகிறீங்க. யாராருக்கு எந்தெந்த ப்ராடக்ட் வருதோ அந்த ப்ராடக்ட்டை வந்து இப்போ ஸ்வேதாக்கு வந்து பிருத்திவி நீங்கள் நம்பர் கொடுக்க போகிறீங்க. அந்த பர்சன் கிட்ட ஸ்வேதா நீங்கள் 100 செகண்ட்ஸ் பேசணும். அவரை கட் பண்ண விடாமல் நீங்கள் பேசணும். அதான் ரொம்ப முக்கியம். அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது 100 செகண்ட்ஸ்க்குள்ளே இந்த ப்ராடக்ட் நேம் வந்து நீங்கள் 3 தடவை சொல்லணும். பட் மெயின் 100 செகண்ட்ஸ் அவங்க ஃபோனை கட் பண்ணாமல் நீங்கள் மெயின்டைன் பண்ணி பேசணும். ஓகேவா? ரைட். நம்ம ஸ்வேதா கிட்ட இருந்து இந்த கேம் ஆரம்பிக்க போகிறோம். பிருத்திவி நீங்கள் நம்பர் எடுத்தாச்சா? எடுத்தாச்சு. ரைட், நம்பர் ரெடியாக வச்சுங்க. ஸ்வேதா உங்களுக்கான ப்ராடக்ட்ஸ். ரைட்டு பார்க்கலாமா? பாருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாருங்க. இல்லை அப்படிலாம் மூஞ்சி மறைச்சு கூட க்ளோஸ் எப்படி போகிறது நாங்கள் அப்புறம் சொல்லுங்க. சொல்லணுமா? ஆமா. கண்ணம்மா கண்ணாடி கடை. சரி, சிம்பிளான பேர். கண்ணம்மா கண்ணாடி கடை. இது சொன்னாலே ஃபோன் கட் பண்ணுவாங்க. ரைட் ஓகே. கண்ணம்மா கண்ணாடி கடை இதை தான் நீங்கள் வந்து சேல் பண்ணி இந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் சேல் பண்ண போகிறீங்க. ஓகேவா பிருத்திவி? ஓகே. யாருக்கு டயல் பண்ண போகிறீங்க? இவங்க வந்து சூசன், இவங்க பேர்.
ஓகே கேர்ளா? ஆமா, girl. ஐயா ஜாலியா சூப்பர். சூசன் dial பண்ணலாமா? நீங்க டயல் பண்ணுங்க. சூசன் என்ன பண்றாங்க? அவங்க வந்து ஹிந்துல ரிப்போர்ட்டரா இருக்காங்க. ஓகே சூசன் ரிப்போர்ட்டரா இருக்காங்க. எந்த மாதிரி பேசினா அவங்கள மடக்க முடியும் கொஞ்சம் அப்படியே பிளான் பண்ணிங்க. ஒரு நிமிஷம் ரிங் போதா? ரிசீவர் எடுங்க. பிரீத்தி இருங்க ஒரு நிமிஷம் இருங்க அப்படியே. ரிசீவர் நீங்க எடுங்க ஸ்வேதா. ஹலோ ஹலோ சூசன் அக்கா எப்படி இருக்கீங்க? சூசன் அக்காவா? ஹலோ எப்படி இருக்கீங்கக்கா? ஹலோ யார் பேசுறது? சூசன் தானே பேசுறீங்க? ஆமா ஓகே ஃபைன். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். யார் அவன் தூங்கினான்னு நினைக்கிறேன். வாய்ஸ் வச்சு கண்டுபிடிக்க முடியலையா? பேசுறது சொல்லுங்களேன் ப்ளீஸ். நம்பர் வச்சிருக்கீங்க இல்லை சேவ் பண்ணலையா? யார் பேசுறது? ஐ நாட் வெல், அதனால வாய்ஸ் வச்சு கண்டுபிடிக்கா? உடம்பு சரியில்லை போல அது போட்டு வாங்க. ப்ளீஸ் சொல்லுங்களேன் யாருன்னு. சரி உங்களுக்கு நான் கொஞ்சம் டைம் கொடுக்குறேன், நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணுங்க. நான் உங்களை நேரில் வந்து இன்னைக்கு மீட் ஐ பண்ணுறேன். அம் நாட் வெல் பா. என்னாச்சு? ஸோ ப்ளீஸ் யாருன்னு சொல்லிடுங்க. நான் சொல்கிறேன், உங்களுக்கு என்னாச்சு உடம்புக்கு? சொல்றேன் இருங்க. நீங்க ஏன் அவசரப்படுறீங்க? கோல்டாக்கா? ம் அச்சோ ஹாஸ்பிட்டல் போனீங்களா இல்லையா? எல்லாம் பண்ணேன். யார் பேசுறது கொஞ்சம் சொல்லுங்களேன். இவ்வளோ ஒரு அக்கறையாக விசாரிக்கிறேன்னா யாரா இருப்போம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ட்விஸ்ட் வைக்கிறாங்க இவங்க. ஹலோ சீக்கிரம். அக்கா சொல்லுங்க. சரி, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்கக்கா. என்னோட பாட்டியோட கடை ஒன்று இருக்குல்ல, கண்ணம்மா கண்ணாடி கடைன்னு சொல்லிட்டு, அதை வந்து சேல் பண்ணணும். யார் பேசுறது? அக்கா எனக்கு என்ன கண்டுபிடிக்கலையா நீங்க? இல்ல நீங்க யார் பேசுறதுன்னு சொல்லுங்க. அட போக்கா. சரி நான் ஃபர்ஸ்ட் சொல்றது மட்டும் கேளுங்க. எங்க பாட்டியோட கடை இருக்குல்ல, கண்ணம்மா கண்ணாடி கடை, அதை வந்து சேல் பண்ணணும். நீங்க யாருன்னு சொல்லுங்க. சொல்றேன்க்கா, இது மட்டும் நீங்க ஆன்சர் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நான் யாருன்னு சொல்றேன், உங்களுக்கே தெரிஞ்சு போயிடும். Oh my god! What a brilliant speech. ஆனா செமையா பேசுனீங்க ஸ்வேதா. பிரீத்தி நம்பர் ஏதாவது மொக்கையே கூடியானா என்ன யாருன்னு ஒரு அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க, எனக்கு என்னங்க தெரியும் உடம்பு சரியில்லைன்னு கேட்டுட்டாங்க. நம்ம அவங்க கிட்ட பேசிக்கலாம். ரைட் முடிஞ்சு போச்சு. ஸ்வேதா விட்டாச்சு. 1000 பாயிண்ட்ஸ் மைனஸ் ஆயிடுச்சு. பிரீத்தி நீங்க பேச போறீங்க. ஓகே ஓகே உங்களுக்கு நம்பர் வந்து சித்து நீங்க தரப்பு நம்பர் எடுத்தாச்சா? ரெடியா? இதேதான் சித்து இப்போ புரிஞ்சுதா? எஸ் பிரீத்தி 100 செகண்ட்ஸ் பேசி முடிச்சிட்டானா அவர் வின் பண்ணுவார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நீங்கள் தான் தரணும். ஓகே நான் அது மாதிரி ப்ராடக்ட் கொடுத்துறேன். சூப்பரே. பிருத்திவி என்ன வந்திருக்கு? ஐயோ எம்மா ஹார்ட்வேர். ஐயோ எம்மா ஹார்ட்வேர். ரைட் ஓகே சித்து டயல் பண்ணுங்க. அவங்க பேரு? அசார். அசார். ரைட் ஓகே. என்ன பண்றாரு அவரு? சும்மா தான் இருக்காரு. சும்மா தான் இருக்காரு. அப்ப பேசலாம். பேசுவார், நல்லா பேசுவார். ஓகே. அப்ப 1000 பாயிண்ட்ஸ் உண்டு பிருத்திவி. கொஞ்சம் அப்படிதான் பிடிச்சி பேசணும், அவ்வளவுதான். ரிங் இருங்க. ரிசீவர் எடுங்க. ஓகே அவங்க ஹலோ சொல்ற அந்த செகண்ட்ல இருந்து உங்க டைம் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடும். 100 செகண்ட்ஸ் 3 தடவை பிராண்ட் நேம் சொல்லணும். ஹலோ ரெடி? ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம். அஜார் சாரா? ஆமா நீங்க? சார் அஜார் சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சொல்லுங்க யார் நீங்க? நான் அஜய் பேசுறேன் சார். அஜித் சார். அஜய் பேசுறேன் அஜய் சார். கூட வச்சுக்கலாம். சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். யார் நீங்க? என்ன சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சின்ன விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். சொல்லுங்க. நாங்கள் வந்து ஒரு ஆன்லைனில் வந்து உங்கள் நம்பர் சூஸ் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ். நாங்கள் இப்போ ஐஓஎம்ஆ ஹார்ட்வேர் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் புதுசாக. ஓகே சார் இமிடியேட்டா நான் வந்து இப்போ ஸ்காட்லாந்து போயிட்டு இருக்கேன். எனக்கு சார் லிங்க் ஷூட்டிங் இருக்கு. இல்லை சார் இமிடியேட்டாக ஸ்காட்லாந்து போனால் கூட இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். ஏர்போர்ட் போய் அந்த டைமிங்கில் கூட பேசலாம். முக்கியமான ரொம்ப முக்கியமான சொல்லிட்டாரு. இல்லை முக்கியமான ஒரே ஒரு விஷயம் சார். இது வந்து சார் ஒரே நிமிஷம் சொல்றேன். இதெல்லாம் கண்டிப்பா அடா பாவி நம்ம டக்கால்னா நம்மளோட டக்கால் தேறாமா யாரு? இமிடியேட்டா ஓ மை காட் இமிடியேட்டா ஸ்காட்லாந்து போற அந்த அப்பாட்டக்கார யாருமா அவரு? என்னதான் பண்றாரா சார்? ஆக்சுவலி சும்மா தான் இருக்காரு. இதுதான் அவர் வேலையே. ஆமா, இது. டுபாகூர் தான் அவரு. ஆக்சுவலா அவர் டுபாகூர். இமிடியேட்டா நான் ஸ்காட்லாந்து பக்கத்துல ஃளைட் புடிச்சிட்டு போறேன்ற மாதிரி பேசுறாரு. அதான் சரி ஓகே. அதான் அவர் டுபாகூர் தெரிஞ்சப்ப நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ரைட் ஓகே சித்து நல்ல நம்பர். உங்க சீரியஸா நல்ல நம்பர் கொடுத்தீங்க. வெரி குட் சூப்பர். இப்போ சித்து உங்களுக்கு வந்து ஸ்வேதா நம்பர் தர போறாங்க. ஸ்வேதா அதே அப்பாட்டக்கார நம்பர் உங்ககிட்ட ஏதாச்சும் இருக்கா? வச்சிருக்கீங்களா ஏதாச்சும்? இருக்கு, பட் நடக்கிறத பார்த்து பேசுறாங்கன்னு தோணுதா? பேசணுமா பேசக்கூடாதா? எப்படினாலும் பேசக்கூடாது. பேசக்கூடாது. அந்த மாதிரி நம்பர் இப்போ எடுக்கணும். அவர் எப்படின்னு தெரியல. நம்ம ஓகேவா? ரைட் நீங்க எடுத்து try வைங்க. நான் பண்ணுங்க. ப்ராடக்ட் கொடுத்துறேன் உங்களுக்கு. Okay. செக் பண்ணுவீங்க.
ஓகே ஐயோ கடவுளே. இல்ல அவர்லாம் செல் பண்ண உங்க கூடாது. பேர்லாம் கொடுத்திருக்காங்க. இது ஓவருங்க. என்ன உங்க பேர் பேர் சொல்லுங்க கம்பெனி எல்லாம் ஓபன் பண்ணிருக்காங்களா? பேர் சொல்லுங்க. கம்யூனிட்டி ஷாம்புவாமே. கம்முனாட்டி ஷாம்பு. வா வா கிரேட். கம்முனாட்டி ஷாம்பு. ரைட். அது ஏன் தெரியுமா உங்களுக்கு வந்துச்சு? என்ன வந்து உங்களை தவிர யாரும் வந்து ப்ரோமோ பண்ணவே முடியாது. ஓ அதான் அந்த ஒரு செலக்ஷன் உங்களுக்கு இருக்கு. அதனால உங்க பேர்ல ஷாம்பு கம்பெனி ஓபன் அதேதான். ஓகேவா? இதே ஃபாஸ்ட்ல அப்படியே ஒரு 100 செகண்ட்ஸ் பேசணும். நான் உங்களுக்கு ப்ரோமோட் பண்றேன். ஓகே சூப்பர் நல்லா பண்ணோம். ஓகேவா? ரெடியா? டயல் பண்ணலாமா? டயல் பண்ணுங்க ஸ்வேதா. 100 செகண்ட்ஸ் 3 தடவை பிராண்ட் நேம் சொல்லணும். ஓகே. ஓகே ஸ்வேதா இவங்க யாரு? இவர் வந்து ஸ்ரீகாந்த், என்னோட ஸ்ரீகாந்த் ஃப்ரெண்ட். உங்க ஃப்ரெண்டா? என்ன பண்றாரு? அவர் இப்போ ஆஃபீஸில் இருப்பார் வெட்டியா. ஆஃபீஸில் இருப்பார். ஆஃபீஸில் வெட்டியா இருப்பாரா? ரெடி? ஏமா நீ ஆமா இவ்வளோ டென்ஷன் ஆகுற? அவங்க தான் டென்ஷன் ஆகணும். ஒரு நிமிஷம் லைன் போதும். ஒரு நிமிஷம் இருங்க டிசு விடுங்க. ஹாய் ஸ்ரீகாந்த், திஸ் இஸ் சித்ரா பேசுறேன். எப்படி இருக்கீங்க ஸ்ரீகாந்த்? திஸ் இஸ் சித்ரா பேசுறேன். ஹலோ ஸ்ரீகாந்த் நல்லா இருக்கீங்களா பேச்சு ஸ்ரீகாந்த்? துள்ளலா இருக்கு. நல்லா இருக்காங்க நீங்க? ஸ்ரீகாந்த் ஆக்சுவலி வந்து எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பொண்ணு இருக்கா, ஓகேவா? அந்த பொண்ணு என்ன தெரியுமா சொன்னா, அவ ஏதோ ஒரு ஷாம்பு யூஸ் பண்ணாலாம், ஏதோ கம்யூனிட்டி ஷாம்புன்னு சொல்லியிருந்தா. அதனால அவளுக்கு நிறைய சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வந்துருந்துச்சான். ஸோ அதை பத்தி உங்ககிட்ட கேட்கலான்னு இருந்தேன். உனக்கு தெரியுமா அவள? ஹலோ, வாய்ஸ் கிளியரா கேட்கலையே. கிளியரா கேட்கலையா? இப்போ நான் தெளிவா பேசுறேன். ஆக்சுவலி ஸ்ரீகாந்த் ஸ்லோவா என்ன ஆச்சு தெரியுமா, அந்த கம்யூனிட்டி ஷாம்புன்னு ஒன்று ஸ்லோவான இருக்கு, வால்யூம் கம்மியிலமா. ஸோ அதை வந்து நான் யூஸ் பண்ணேன். ரொம்ப கேவலமான ஒரு ஷாம்பு. அந்த மாதிரி ஒரு ஷாம்பு நான் பார்த்தது கூட கிடையாது. அதான் எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பொண்ணு யூஸ் பண்ணியிருந்தா. அவ ஏதோ ஒரு ஃபீட்பேக் சொல்லியிருந்தா. உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கொடுக்குறேன் பண்றீங்க? மெமிக்ரி பண்றேனா? இப்போ என்னோட வாய்ஸ்ல பேசுறேன் பாரு. இல்ல ஸ்ரீகாந்த், என்ன விஷயம்னா கம்யூனிட்டி ஷாம்புன்னு சொல்லிட்டு ஒரு ஷாம்பு இருக்கு சரியா? அந்த ஷாம்புவை நானும் யூஸ் பண்ணியிருக்கேன், எங்க வீட்டு பக்கத்துல இருக்க பொண்ணு யூஸ் பண்ணியிருக்கா. உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன்ல, அதுதான் உங்ககிட்ட கால் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு ஃபோன் பண்ணியிருந்தேன். என்ன ஸ்ரீகாந்த் எங்க இருக்க? இல்ல அடிக்கடி மிமிக்ரி பண்றீங்க, யார் இது? இப்போ இன்னும் என்னோட வாய்ஸ்ல பேசுறேன் ப்ரோ பாரு. நான் பொண்ணு தான் இல்ல பேசுறேன். ஸ்ரீகாந்த், நான் பொண்ணு தான், நான் பையன் கிடையாது. நான் வந்து மிமிக்ரி பண்ணல சரியா? நான் நிஜமாவே பொண்ணு தான். இப்போ நான் பையன் தான். ஹாய் ஸ்ரீகாந்த், நான் சித்து பேசுறேன். ஹாய் ஸ்ரீகாந்த், நான் சித்து பேசுறேன். கேக்குதா? இது நான் பொண்ணு தான், நம்புறீங்களா? செம்மையா கலாய்க்கிறேங்கிற பேர்ல மொக்க பண்ணிட்டு இருக்கீங்க. மொக்கப் பண்றேனா? தேங்க்யூ சோ மச். என்ன மொக்கப் பண்றேன்னு சொன்னது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சூப்பர், தேங்க்யூ ஸ்ரீகாந்த். சரி ஓகே, எங்க இருக்கீங்க? ஷாம்பு என்னமோ அது கம்யூனிட்டி ஷாம்பு. கம்யூனிட்டி ஷாம்பு. மாட்டான். ஓ ஆமா, வைக்க மாட்டான். கம்யூனிட்டி ஷாம்பு. ஆக்சுவலி வந்து அது எப்படி யூஸ் ஷாம்புக்கும் பாம்புக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு தெரியுமா? என்ன வித்தியாசம் அது? கடையில போட்டா ஷாம்பு. தேங்க்யூ சோ மச் ஸ்ரீகாந்த். உங்க மாதிரி ஒரு நல்ல பையனை ஏங்க எனக்கு என்னங்க வைக்க மாட்டாங்க. வைங்க நீங்களும் வைக்க மாட்டீங்க, அவரும் வைக்க மாட்டீங்க போல. ஆக்சுவலி ஷாம்புக்கும் பாம்புக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குன்னு சொல்லிட்டு அவரே பேசிட்டு அதான் இருக்காரு. அவரு உங்களுக்கு திருப்பி கடி ஜோக் சொல்லுங்கிறாரு அவரு. ரொம்ப முக்கியம் இப்ப கடி ஜோக். யாருமா அவரு? என்னோட ஃப்ரெண்டு. ஆஃபீஸ்ல இருந்தா ஃபோன் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டான். ஆம்பளை பசங்க இப்படிதான் போல. வேலை செய்யறவனும் இப்படிதான் இருக்கான், வேலை செய்யாதவனும் அப்படிதான் இருக்கான். நம்ம என்ன பண்றது? ஐயோ பிருத்திவி பாவம் முடியல. ரைட் ஓகே. சோ வின் பண்ணிட்டீங்க. வாழ்த்துக்கள் சித்து. பிளான் பண்ணி அடிச்ச மாதிரி இருக்குது. இல்ல எனக்கு நான் என்னமோ ஸ்வேதாக்கு தான் ஆனா வந்து என்ன ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுத்தா என் சேரை வச்சிப்பீங்க. ஐயோ ஸ்ரீகாந்த், உங்க வாய்ஸ் உண்மையிலே அப்படிதானே மிமிக்ரி? அது இல்ல வாய்ஸ் ரியல் வாய்ஸே அப்படிதான். நிஜமாலே நான் பொண்ணு தாங்க, நம்புங்க நீங்க. மிமிக்ரி பண்றேன். பக்கத்துல டவுட் தெரியும் அவருக்கு. பிரித்தி எப்படி கன்ஃபார்மா பொண்ணு தானே? எனக்கு தெரியல, இனிமே டவுட் வருது. ஐயோ ஆமா, நீங்க அடிக்கடி சொன்னா டவுட் வந்துரும். இல்ல அவங்க பொண்ணு தான். அவங்க சூப்பர், ரொம்ப அழகான ஒரு பெண் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு என்ன பண்றோம், இப்போ இந்த ரவுண்ட் முடிவுல வந்து யார் யார் எவ்வளோ பாயிண்ட்ஸ்ல இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஓகே ஸ்வேதா, நீங்க வந்து லாஸ்ட்ல அந்த ஒரு பிராண்ட் நேம் நீங்க ஒரு தடவை சொல்ல, அதனால வந்து -1000 நீங்க 2000 பாயிண்ட்ஸ்ல இருக்கீங்க. வாழ்த்துக்கள். அண்ட் பிருத்திவி நீங்களும் அதே தான். ஸோ அந்த டைம்குள்ள நம்ம முடிக்கல, அதனால வந்து உங்களுக்கும் 1000 பாயிண்ட்ஸ் போய் 2000 பாயிண்ட்ஸ்ல இருக்கீங்க. வாழ்த்துக்கள். அண்ட் எகிரி குச்சி துள்ளலா இந்த ரவுண்டை வின் பண்ண சித்து, நீங்க வந்து 1000 பாயிண்ட்ஸ் பிளஸ் ஆகி இப்போ வந்து 4000 பாயிண்ட்ஸ்ல இருக்கீங்க. வாழ்த்துக்கள். ஸோ ஓகே, அடுத்த ரவுண்ட்ல யார் யார் எவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுக்க போறீங்க, மைனஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். ஓகே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திக்கலாம். இது ராம்ராஜ் காட்டன் வழங்கும் ரிங் பவர்ட் பை லக்ஷ்மி செராமிக்ஸ். இது ராம்ராஜ் காட்டன் வழங்கும் ரிங் பவர்ட் பை லக்ஷ்மி செராமிக்ஸ் உடைய இரண்டாவது சுற்றுக்கு வந்தாச்சே. ரொம்ப கேர்ஃபுல்லாக விளையாட வேண்டிய இடம் இது. என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டில் யாரெல்லாம் விட்டுட்டீங்களோ அவங்களாம் இந்த ரவுண்டில் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணி ஆகணும். இல்லைனா தேர்ட் ரவுண்டு ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். பாயிண்ட்ஸ் வரும், வராமலும் போகும். ஸோ இந்த ரவுண்டு என்னன்னா வந்து உங்கள் ஃபேமிலிக்குள்ளே விளையாட போகிறோம். நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து கடலை போட்டோம்ல,
ரெண்டாவது ரவுண்ட் வந்து ஃபேமிலிக்குள்ள சின்ன சின்ன கல்லை போட போறோம். அது என்ன அப்படின்றது நான் அப்புறமா சொல்றேன். ஓகே விளையாடலாமா? லெட்ஸ் ப்ளே கல்லை படை. கல்லை போடு அப்படின்னா சின்ன சின்ன கல்லாம் கிடையாது. நான் சும்மா அது ப்ரொமோஷனுக்காக சொன்னேன். பெருசா போடணும் கல். ஐயோ, அதாவது வந்து பொய் சொல்லாம பழி சொல்லணும். பொதுவாக பொய் சொல்லுவோம்ல, அந்த பொய்யை வந்து பழியாக சொல்லணும். இப்போ உங்கள் வீட்டில் வந்து உங்களை பயங்கரமாக நம்பியிருப்பாங்க. அந்த நம்பிக்கையை வந்து ஒருத்தர் உடைக்க போகிறீங்க. இப்போ உங்கள் வீட்டில் வச்சிருக்க நம்பிக்கை பிருத்திவி உடைப்பார், பிருத்திவி உங்கள் வீட்டில் அவங்க உடைப்பாங்க, அவங்க வீட்டில் நீங்கள் உடைக்க போகிறீங்க. மாற்றி கல் போட்டு அடிச்சு காலி பண்ணுறோம் நம்ம. அதனால தான் கல்லை போட்டு ரொம்ப அழகான பேர் நாங்கள் வச்சிருக்கோம் இந்த ரவுண்டுக்கு. ஓகே, செகண்ட் ரவுண்ட் வந்து செகண்ட் பர்சன் பிருத்திவி கிட்ட தான் ஆரம்பிக்க போகிறோம். பிருத்திவி நீங்கள் தான் பேச போகிறீங்க. ஸ்வேதா வீட்டில் பேச போகிறீங்க. ஸ்வேதா, உங்கள் வீட்டில் உங்களை ரொம்ப யார் ட்ரஸ்ட் பண்ணுவா? அக்கா. சரி, அக்காக்கு டயல் பண்ணுங்க. அக்காக்கு டயல் பண்ணுங்க. ரிங் பண்ணணும்னா பிருத்திவி நீங்கள் எடுத்துங்க. நீங்கள் டயல் பண்ணுங்க. பிருத்திவி ரிங் பண்ணணும், நீங்கள் எடுத்து பேச ஆரம்பிச்சணும். பிருத்திவி நீங்கள் சொல்றது பொய்யா இருக்கக்கூடாது. பெரிய ஒரு விஷயத்தை அவங்க அப்படியா பண்ணிட்டாவ அடப்பாவீங்களா அந்த மாதிரி இருக்கணும் அது. ஓகேவா? 120 செகண்ட்ஸ் உங்களுக்கு டைம் கொடுத்துறேன். 120 செகண்ட்ஸ் அவங்க நம்மளோட நீங்கள் நம்ப வைங்க. ஓகே, ரிசீவ் எடுங்க. ரிசீவ் எடுங்க பிருத்திவி. இருங்க. ஹலோ ஹலோ ஹலோங்க. சங்கீதா. சங்கீதா இருக்காங்களா? சங்கீதா தான் பேசுறது, சொல்லுங்க. ஹலோ வணக்கம்ங்க, என்னோட பேர் பிருத்வி. ஹலோ, என்னோட பேர் பிருத்விங்க. ஓகே. உங்க சிஸ்டர் எங்க இருக்காருங்க? ஃபோனே எடுக்க மாட்டாங்க. ஃபோன் பண்ணா அவங்க ஏதா பிஸியா இருப்பாங்க. உங்க 2 நம்பர் கொடுத்துருந்தாங்க. ஒரு நம்பர் உங்க நம்பர், இன்னொரு நம்பர். அவங்க ஃபோனே எடுக்க மாட்டாங்க. ஏமா அவ பிஸியா இருப்பா. என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க. இல்லைங்க, நான் சொல்றது கொஞ்சம் தயவு செய்து கொஞ்சம் கேளுங்க. நான் ஒரு சினிமா கம்பெனிக்கு போயிருந்தேன். என்னோட பேர் பிருத்வி. உங்க சிஸ்டர் எனக்கு நல்லா க்ளோஸ். ஒரு 2-3 மந்த்ஸா எனக்கு தெரியும். ஸோ அவங்க ரெஃபர் பண்ணியிருந்தாங்க எனக்கு ஒரு ப்ராஜெக்ட். பாலாஜின்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டரை மீட் பண்ண போயிருந்தேன். ஆடிஷன் நடந்தது. ஒரு நெகட்டிவ் ரோல் அது. பட் படத்தில் அதான் லீட் கேரக்டர். நான் பண்ணி முடித்தேன். எல்லாருக்கும் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. என்னை வெயிட் லாஸ் பண்ண சொன்னாங்க. ஒரு 8 kgs கம்மி பண்ணேன் நான் 3 monthsல. அவ்வளோ கஷ்டப்பட்டு இன்றைக்கி நான் போகிறேன். உங்கள் சிஸ்டரும் அந்த படத்தில் ஓகேயா இருந்தாங்க ஹீரோயினா. இன்றைக்கி எனக்கு அக்ரிமெண்ட் கூப்பிட்றதுக்காக போயிருந்தாங்க. அங்கே போனோன்னே எல்லாமே சைன் பண்ணதுக்கப்புறம் திடீர்னு வந்து டேரக்டர் வந்து இல்லை பிருத்வி, நம்ம ஒரு நான் திருப்பி நான் யோசிச்சு சொல்கிறேன், ஒரு 2 daysல சொல்கிறேன்னாரு. எனக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் சொல்கிறாங்க, உங்கள் இந்த ஹீரோயின் வந்து இருக்காங்களே ஸ்வேதா. ஹலோ, கேட்குறீங்களா நான் சொல்கிறத? சொல்லுங்க, கேளு. நான் எவ்வளோ வயிறு எரிஞ்சு சொல்கிறேன் தெரியுமா உங்களுக்கு? டோன்ட் டேக் இட் ஈஸி. பண்ண முடியும். அதுக்காக இவ்ளோ வெயிட் இல்ல, ஒரே நிமிஷம் நான் சொல்லி முடிச்சறேன். அப்புறம் உங்களுக்கு எவ்வளவு காண்டாரின்னு உங்களுக்கு தெரியும். சொல்லுங்க. நான் சொல்லி முடிச்சறேன். ஃபர்ஸ்ட் கேளுங்க. கம் ஆன் ஃபாஸ்ட். உங்க சிஸ்டர் நாங்க போய் ஆடிஷன் எல்லாம் முடிச்சிட்டு உங்களுக்காக அந்த படத்துக்காக அவ்வளவு எஃபோர்ட் போட்டு நான் நடிக்கிறேன். அக்ரிமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க 2 days கழிச்சு சொல்றாங்க. அப்புறம் அந்த படத்துல ஒர்க் பண்ண ஒரு அசோசியேட் டைரக்டர் எனக்கு ஃப்ரெண்டு. அவர் ஃபோன் பண்ணி சொல்றேன், உங்க சிஸ்டர் வந்து இன்னொரு யாரோ ஒரு அஜய்னு யாரோ ஒருத்தனை கூட்டு வந்தாங்க, அவர் ஃபினான்ஷியரா அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க. ஸோ இப்போ அவர் தான் உங்கள் கேரக்டர் பண்ணுறாரு, டேரக்டரும் அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன அந்த படத்தை விட்டு தூக்குறாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்காங்க உங்க சிஸ்டர்? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு 7 கிலோ கம்மி பண்ணேன் தெரியுமா உங்களுக்கு? ஏன் இப்படி பண்றீங்க? நீங்க உங்களோட இல்ல நான் கேக்குறேன், சினிமால நடிக்கிறவங்கள அவன கேலியா உங்களுக்கு? இல்ல சினிமால நடிக்கிறவங்கள நான் கேலியா உங்களுக்கு? ஹலோ பாஸ், டைம் முடிஞ்சிச்சு பாஸ், டைம் முடிஞ்சு. ஏய் விட்டா அக்கா இப்ப நேர்ல அடிச்சிட்டு போல. ஓகே, சூப்பர் செம்ம பிரித்தி, செம்ம பெர்ஃபார்மன்ஸ். அக்காக்கு டயல் பண்றோம். அப்படியே ரீடைல் போடுங்க பாப்போம். சூப்பர். ஷூல இருக்கேன் சொல்லக்கூடாது. சங்கீதா, நான் ஸ்வேதா பேசுறேன். ஏய் ஸ்வேதா, யாருக்கு நீ ரெஃபர் பண்ண? ஒரு லூசு எனக்கு கால் பண்ணி ஏதோ நீ ரெஃபர் பண்ண, ஆனா இன்னொருத்தவங்கள யாரோ ரெக்ரூட்மெண்ட் நீ அவங்களே ரெஃபர் பண்ணிருக்க அப்படின்னு ஏதோ புலம்புறாங்க. யார் அது? ரொம்ப புலம்புனாங்களா? ரொம்ப புலம்புனாங்க. பண்ண அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஏதாவது ஒரு எஃபர்ட் எடுத்தா தானே பண்ண முடியும். ஒன்ன கம்ப்ளைண்ட் பண்ணா அதுக்கு என்ன பண்றது? ஓகே ஓகே, இப்போ சொல்லுங்க. அவள தான் முடிஞ்சிச்சு, எல்லாம் தெரிஞ்சிச்சு. அங்கே மேட்டர் முடிஞ்சு. அது அவர் எஃபோர்ட் பண்ண சொன்னாங்கல. அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? அப்படியே ஒரு நிமிஷம் கேளு. நம்பியா இல்லங்க? ஏய் நம்புனியா ஃபர்ஸ்ட் அது சொல்லு. அதெல்லாம் இல்ல, நீ இப்போ என்ன சொன்னான்னு சொல்லு. நான் நம்பல. எப்படி நீ ரெஃபர் தான் பண்ண முடியும்? அதுக்காக அவங்க செலக்ட் ஆறதுக்கு நீ எப்படி அஷூரன்ஸ் கொடுக்க முடியும்? நான் என்ன சொல்றேன்னா, அப்பலாம் என் தங்கச்சி பண்ணிருக்க மாட்டா, அவ கமிட்டே ஆவலன்னு சொல்லணும். அது சொன்னாங்களா? அவங்க கேளுங்க. அவங்க இப்ப அக்கா நம்மள மேட்டர். அக்கா இப்போ நான் என்ன கேக்குறேன்னா, ஒரே ஒரு டவுட் தான்க்கா. அக்கா நீ அதாவது நான் சொல்லும்போது என் தங்கச்சி அப்படி பண்ண மாட்டா, அவ கமிட்டே ஆவல நீங்க சொல்ல வேண்டியது ஏன் சொல்ல நீங்க? நீங்க அப்படிலாம் நீ சொல்லவே இல்லையே. ஓகேக்கா, நீங்க சொன்னா கரெக்ட் தான்க்கா. அக்கா சொன்னா கரெக்ட் தான். நான் வாய்ஸ் நல்லா இருக்குது, ஒன்றும் பண்றதுக்கு இல்லை. நான் அக்கா சொன்னா கரெக்ட் தான். முடிஞ்சு போச்சு, அவள் தான் மாட்டிட்டோம், கையங்கலமா மாட்டிட்டோம். ஸ்வேதா ஒண்ணுமே எங்ககிட்ட எல்லாமே இருக்கு, ரெக்கார்ட்ஸ் பண்ண எல்லாமே ரெக்கார்ட்ஸ் இருக்கு. பிருத்திவி வின் பண்ணிட்டீங்க, வாழ்த்துக்கள்.
சூப்பர் பிருத்திவி, செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க. அவங்க அக்கா நம்பிட்டாங்க, நம்பினால மட்டும்தான் யார் அது, நீ ஏன் ரெஃபர் பண்ண, அவர் வேணா அந்த எஃபர்ட் போட்டுக்கிட்டோமே அப்படின்ற ஒரு 3 வார்த்தை வந்ததுல அதில் வந்து நம்ம ஆனால் அக்கா வாய்ஸ் நல்லா இருந்துச்சு. ஓகே சூப்பர். பிருத்திவி நீங்கள் அக்கா கிட்ட ஒரே ஒரு இது சொல்கிறேங்க. ஹலோ அக்கா, நான் தான் பேசினேன் அப்படின்னு. ஹாய் அக்கா, நான் தான் அந்த பிருத்திவி, அந்த லூசு நான் தான். இந்த தங்கச்சி அப்படிலாம் எதுவுமே பண்ணல. இனிவே நான் ஜெயிச்சிட்டேன். தேங்க்யூ அக்காவால ஜெயிச்சிட்டாங்க. உங்க அக்காவால அவர் ஜெயிச்சிருக்காரு. ஓகே, ஸோ இரண்டாவதாக பேச போகுது நம்ம சித்து. ரெடியா இருக்கீங்களா? சித்து, நீங்க வந்து பிருத்திவி உங்க வீட்டில் யார் நம்புவா? எங்க நைனா அப்பா. அப்பா நம்புவாரா நம்ப மாட்டாரா? எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, நம்புவாரு. மற்றவங்க குறை சொன்னா நம்புவாரா மாட்டாரான்றது தான் இப்போ ஒரு நம்பிக்கை இருக்கு. பாப்போம் அது எந்த அளவுக்கு உண்மையா இருக்குன்னு பாப்போம். ரைட், ஓகே சித்து, பிளான் பண்ணியாச்சா? அவங்க அப்பா தான் நீங்க பேச போறீங்க. எது வேணாலும் பேசுங்க, பயப்படாம பேசுங்க, பார்த்துக்கலாம். நம்ம பெரிய லெவல், எவ்வளோ பெரிய லெவலில் மூவ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை, நான் கொடுக்குறேன். ஓகேவா? ரைட், டயல் பண்ணுங்க. பிருத்திவி பார்க்குறாப்புல, டே தம்பி முடிச்ச உடனே ஓடுருவேன், எவ்வளோ டைலாக் பேசுகிற நீ அப்படின்றாப்புல. அம்மா, ஒரு பிரபல இயக்குனர் மாதிரி ஏற்ற மாதிரி பேசுமா. ஹலோ சார். ஹலோ சார், நான் இங்கே வேந்தர் டிவிலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்க சார், இங்கே பிருத்திவி சார் வந்து வேந்தர் டிவி ஷூட்க்கு வந்திருந்தாரு சார். பிருத்திவி சார் வந்து வேந்தர் டிவி ஷூட்க்கு வந்திருந்தாரு. இப்போ ஷூட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லஞ்ச் சாப்பிட்டுட்டு ஷூட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் சார். பட் அந்த சார் ஷூட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லஞ்ச் சாப்பிட்டுட்டு ஷூட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் வச்சுருந்தோம். பட் லஞ்ச் சாப்பிட்ட உடனே அவருக்கு ஏதோ தலை சுற்றுது, வாமிட் எடுத்துக்கிட்டே இருக்காரு, ரொம்ப உடம்பு முடியல அப்படின்னு சொல்கிறாரு, கேராக இருக்குன்னு சொல்கிறாரு. அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ தான் சார் ரொம்ப கேராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெஸ்ட் எடுக்க சொல்லி ஒரு ரூமில் உட்கார வச்சுருக்கோம். ரொம்ப இல்லை சார், அவர் ரொம்ப மயக்கத்தில் இருக்காரு. ஏன் இப்படி ஆச்சுன்னு தெரியல, காலையில் என்ன சாப்பிட்டாருன்னு தெரியல. ஸோ டாக்டர் கிட்ட சொல்லியிருக்கோம், டாக்டர் வந்துட்டு இருக்காங்க ஆன் த வே. ஸோ மத்தியானம் இங்கே வந்து ஏதோ குடல் குழம்பு ஏதோ சாப்பிட்டாங்க போல இருக்கு. நீங்கள் வருவீங்களா? அவங்க என்ன ஜீரணமாச்சு சார் தெரியல. திடீர்னு சாப்பிட்ட உடனே கொஞ்ச நேரம் ஓகே ரெடி அப்படின்னு சொன்ன உடனே திடீர்னு வாமிட் எடுத்துக்கிட்டே இருக்காரு, ரொம்ப டயர்ட், உடம்புல இருக்க அந்த குளுக்கோஸ் எல்லாமே போயிடுச்சு சார். ஸோ எங்களுக்கு ரொம்ப வி ஆர் ஃபீலிங் வெரி சாரி சார். பட் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் சார். இல்லை சார், அவர் ரொம்ப மயக்கத்தில் இருக்காரு. நான் ஒன்று பண்ணிட்டேன், டாக்டர் வந்து செக்அப் பண்ண உடனே நான் உங்களுக்கு ஃபோன் பண்ண சொல்கிறேன் சார். கொஞ்சம் அவர் மயக்கத்துலேருந்து வெளியே வந்த உடனே ஐயோ வேணாம் சார், சார் பரவாயில்ல சார், நாங்கள் பார்த்துக்குறோம். எங்கள் டீம் மெம்பர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க சார், நாங்கள் பார்த்துக்குறோம் சார். சரி, ஐயோ இல்லை சார் வேணாம் சார், பரவாயில்ல நாங்கள் பார்த்துக்குறோம் சார். எங்கள் ஷூட் தானே சார். நீங்கள் வரீங்களா சார்? எங்கே சார் இருக்கீங்க? ஐயோ சார், நீங்கள் அதில் அவ்வளோ தூரம்லாம் வர தேவையில்ல சார், நாங்கள் பார்த்து அனுப்பிச்சிடுறோம். ஜஸ்ட் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் சார் கால் பண்ணோம். நாங்கள் பார்த்துக்குறோம் சார், டாக்டர் வர வச்சிருக்கோம், வந்த உடனே பார்த்துட்டு நாங்கள் அனுப்பிச்சிடுறோம் சார். இப்போ கொஞ்சம் மயக்கத்தில் இருக்காரு. ஐயோ இல்லை சார், அவர் வந்து கொஞ்சம் மயக்கத்தில் இருக்காரு. அவர் மார்னிங் என்ன சாப்பிட்டாரு சார்? மார்னிங் என்ன சார் சாப்பிட்டாரு? 2 இட்லி கட்டு. மார்னிங் என்ன சாப்பிட்டா ரொம்ப முக்கியம், எல்லாத்தையும் சொல்லிட்டு 2 இட்லி வடகரி என்ன பண்ணி போய். ரைட், ஓகே பிருத்திவி, அப்பா கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாரு. ஐ திங்க் ஸோ. இல்ல, ஏன்னா நான் அப்பா கிட்ட உள்ள வந்தோடனே கால் பண்ணேன், லஞ்ச் சாப்பிட்டதுக்கு அப்புறமே கால் பண்ணேன், லஞ்ச் சாப்பிட்டேன் பாருங்க, அங்கேயே இவங்க அவுட், நான் அப்பயே ஹாப்பி ஆயிட்டேன். இல்ல அவர் எனக்கு என்னமோ அவரு குடுங்க அப்படின்னும் போது இல்ல ப்ளஸ் கொடுங்க நாங்க வேணும்ட்டே இவங்க கொடுக்க கூடாதுன்னு இருக்காங்க. இல்ல சார் பரவாயில்ல சார். சரி ஓகே, அப்பாக்கு ரீட் போங்க, டயல் பண்ணுங்க பாப்போம் என்ன சொல்றான்னு பாப்போம். ஷோ அவர் பேச விட்டுருங்க, எதுவுமே சொல்லாதீங்க. சூப்பர், ரிங் போகுது. அப்பா ஃபோன் வந்துச்சு. ஹலோ அப்பா, எங்க இருக்கீங்க? ஏதோ ஃபோன் வந்துச்சு. சரி, ஏதாவது ஃபோன் வந்துச்சு உங்களுக்கு? என்ன சொன்னாங்க? குடல் கறி சாப்பிட்டியா, வாந்தி எடுத்துட்டியா, மயக்கமா இருக்கேன், அன்கான்சியஸா படுத்துக்கிறேன். நீ வரீங்களா? நீங்க வரீங்களா? இல்ல நான் வரட்டேன்னா ஆனா வேணான்னு பொண்ணு. வேற என்ன சொல்லுச்சு அந்த பொண்ணு? ரூடா பேசுச்சு அந்த பொண்ணு? ரூடாலாம் பேசல, ஆனா ஒரு டவுட் பண்ற மாதிரி பேசுச்சு. என்ன டவுட் இருந்துச்சு? எனக்கு எல்லாமே டவுட் மாதிரி. என்ன டவுட்? நம்ம கிட்ட நடிக்கிறதுன்னா நடிப்பு சொல்லி கொடுக்குறாள்ல நம்ம. என்ன பதட்டம் நமக்கு இதை சொல்லும் போது எப்படி சொல்லுவாங்க? எப்படி சொல்லுவாங்க? ஒரு விஷயம் சார், இந்த மாதிரி விஷயம் ஒன்றும் பயப்படாதீங்கன்னு போதே
ஏய் ஒரு நிமிஷம் இருங்க, அதுக்கு சம்மந்தப்பட்டவங்க பேசுறாங்களா? சார் ஆமா சும்மா சொன்னேன் சார். நம்பினீங்கன்னா நம்பலையா சார்? நம்பல நான் எனக்கு உங்க பதட்டம் நியாயமான பதட்டமா இல்ல. இருந்தாலும் ஒரு அப்பாவா கொஞ்சம் யோசிக்கணும்ல. ஓகே சூப்பர் சார். தேங்க் யூ சார். சோ நம்பிட்டீங்க அப்படிதானே? நீ எப்படி நடக்கல? நம்பிட்டீங்க. நம்பிட்டாங்க சார். நம்பிட்டாங்க சார். ஓகே தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். ஓகே ரைட் சூப்பர் ரைட். அதாவது வாமிட்டே எடுத்தோட நாங்கள் அலசி ஆராய்ஞ்சு அப்படி தான் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இருக்கு. அவர் என்ன ஃபர்ஸ்ட் நீங்கள் சொன்ன உடனே லைட்டாக நம்புற மாதிரி போயிட்டாரு. பட் முடியும் போது நம்மள ஏதோ கேம் அப்படின்னு அது கேம்ன்றதுல பெர்ஃபார்மன்ஸ் ஏதோ லைட்டாக அடி வாங்குது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிச்சு அவருக்கு. நம்ம எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி இல்லையே, இது நடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற ரேஞ்சுக்கு அவர் வந்துட்டாரு. அதனால வந்து பிருத்திவி உங்க அப்பா நம்பல, சித்து நீங்க அவர் நம்ப வைக்கலை. அது ரொம்ப கஷ்டங்க. அதுதான் நீங்க கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிரணும். ஆமால அதிகமாயிடுச்சு, ஓவர்லோட் ஆயிடுச்சு பெர்ஃபார்மன்ஸ். ரைட் ஓகே சித்து, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ரவுண்ட் உங்களுக்கு 1000 பாயிண்ட்ஸ் தான் போயிருக்கு. பார்த்தலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ரைட் சித்து, உங்க வீட்டில் உங்களை யார் ரொம்ப நம்புவா? மம்மி. அம்மா. ஸ்டார்ட் பண்ணுவோம். டயல் பண்ணுங்க. அம்மா பேரு விஜயா. விஜயா. அம்மா பேர் விஜயா. ஸ்வேதா பொறுமையா பேசி அப்படியே கொண்டு வாங்க. ஓகேவா? ஓகே ரிசீவ் எடுங்க. ஹலோ யாருங்க? ஆண்டி, நான் ஸ்வேதா பேசுகிறேன். சித்துவோட அம்மா தானே? ஆமா. ஓகே ஆண்டி, என் பேர் வந்து ஸ்வேதா வெங்கட், சித்துவோட ஃப்ரெண்டு நான். ஆக்சுவலி உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டண்ட்டான மேட்ரு பேசணும். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா? சொல்லுங்க. ஒன்றும் ஆண்டி, நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. லைக் என் மேலே எந்த ஒரு மிஸ்டேக்கும் கிடையாது. சப்போஸ் என் மேலே மிஸ்டேக் இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் பெரியவங்க, உங்களுக்கு தெரியாதது எதுவும் கிடையாது. இப்போ ஒரு 2-3 மந்த்ஸாக வந்து உங்கள் பொண்ணு வந்து என்னோடய ஹஸ்பண்ட் கிட்ட ஃபோனில் நைட்டு அன் டைமில் பேசுறது, மெசேஜ் பண்ணுறது அந்த பண்ணிட்டு. எங்க இருந்து பேசுறமா நீ? நான் சென்னை தான் ஆண்டி. சென்னைனா எந்த இடத்துல இருந்து? கோடம்பாக்கம். ஒரு நிமிஷம் சொல்கிறது கேளுங்க. அதுக்கப்புறம் வந்து என் மேலே தான் மிஸ்டேக் இருந்தால் சொல்லுங்கள் நீங்கள், சரியா? இந்த மாதிரி நைட் வந்து மெசேஜ் பண்ணுறா, கால் பண்ணி பேசுகிறா. சரிங்களா? நான் அந்த அவங்க கால் பண்ணி பேசுகிறாங்க, அது மட்டும் தெரியும். ஏன்னா என்னோட ஹஸ்பண்டோட மொபைல் வந்து டயல்லையும் சரி ரிசீவ் கால்லையும் அவங்க நம்பர் இருக்குது, சித்தோட நம்பர் இருக்குது. நான் அந்த பொண்ணிட்ட கூப்பிட்டு கேட்டேன், இங்கே மாறுமா நம்ம 2 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம், லைக் இது வந்து நல்லா இல்லை அப்படின்னு கொஞ்சம் நல்லா அட்வைஸ் பண்ணதுக்கு அந்த பொண்ணு வந்து சரி சரின்னு சொல்லிட்டு இன்னமும் அது கண்டினியூ பண்ணிகிட்ருக்கு. நான் இப்படியே போச்சுன்னா என்ன மெசேஜ் பண்ண உனக்கு தெரியுமா? நான் பார்த்துருக்கேன். என்னென்ன ஐ மிஸ் யூன்னு மெசேஜ் பண்ணுறாங்க, ஐ லவ் யூன்னு பண்ணுறாங்க. ஆக்சுவலி உங்களுக்கு வந்து உங்கள் நம்பர் எனக்கு எப்படி கிடச்சதுன்னா, ஒரு தடவை வந்து என் மொபைல்லேருந்து கால் பண்ணேன் உங்களுக்கு, அதனால் உங்கள் நம்பர் சேவ் பண்ணி வச்சுருந்தேன். நான் வந்து வேண்டாம், ஆன்ட்டி வரைக்கும் கொண்டு போக வேண்டாம் இந்த விஷயத்த, புரிஞ்சுக்கோமா. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, கொலீக்ஸ் நாங்கள். அவளோட சொல்லியும் அந்த பொண்ணு வந்து திரும்ப திரும்ப வந்து இது பண்ணிகிட்ருக்கு. இதனால் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பாதிக்கப்படுமோ ரொம்ப பயமாக இருக்குது. சுவேதான்றது எனக்கு புது பேரா தான் இருக்குது. ஆமா, ஃப்ரெண்ட் எல்லாம் எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாது ஆண்டி என்னைய? அப்படி எல்லாம் இல்லப்பா, நான் ஃப்ரெண்ட் எல்லாம் யார் யார் ஃப்ரெண்டுன்னு எனக்கு தெரியும். என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியும். ஆமா ஆண்டி, உங்க பொண்ணை பத்தி உங்களுக்கு தெரியும், நான் இல்லைன்னு சொல்லல. பட் என்ன நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, தெரிய சான்சஸும் இல்லை. இப்போ ஒரு 3-4 months தான் எனக்கு பழக்கம் அந்த பொண்ணு. நல்ல கான்செப்ட், நல்ல விஷயம். பட் ஆமா நம்ம டயல் பண்ண மாதிரி இருக்கு. கால் வந்துடாமா, அவ்வளவுதான். அவங்க பேச விடுங்க. உங்களுக்கு கால் ஆமா, ஏதோ உங்களுக்கு கால் வந்தா? இன்னும் சொன்னாங்க மெசேஜ் அனுப்புறாங்களா? அதெல்லாம் அது சும்மா சொல்றது. பண்ண தப்பாங்க, அப்படி பண்ண தப்பாங்க.
அத என்ன என்ன ஒரு பேசிடுவேன். 3 பேர் ஆமா. ஒரு நிமிஷம் இருங்க. 3 பேர் இது நீங்க நம்புறீங்களா நம்பலையா? அந்த பொண்ணு சொன்னதை வந்து நம்புறீங்களா நம்பலையா? நான் நம்பல, எனக்கு தெரியாது. எனக்கு அப்படின்னா உங்களை வெட்டி போட்டுவேன். அப்படி வெட்டி போட்டு பாயசம் போட்டு வந்து இந்த மாதிரி ஒரு கட் பண்ணிட்டேன். ஆண்டி யோகா வந்துட்டோம் இல்லையா, அதுல இருந்து கால் பண்ணி கலாய்ச்சி விட்டுருந்தோம். 3 மணிக்கு போன் வந்து ஐயோ இப்போ என்ன ஹலோ அவங்க சொன்ன 3 மணி அம்மா அப்படி இருக்காதுங்க, வேற சொல்லிருப்பாங்க. அவன் எல்லாரும் அதான் சொல்றாங்க, ஊரே அதான் சொல்லுது. ஸோ நம்மளுக்குள்ளே அது வழியில பார்க்கும்போது உங்க அம்மா வந்து ஆழ்மனது பட் அவங்க வந்து ஸோ இப்போ என்ன சுட்ட முடியல, நீங்க 3 பேரும் எடுத்த பாயிண்ட் மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸ்வேதா நீங்க பாயிண்ட்ல இருக்கீங்க 1000 பாயிண்ட், நீங்க வந்து 1000 பாயிண்ட்ல இருக்கீங்க. ஸோ அடுத்த ரவுண்ட் யார் அடிக்கிறீங்களோ அவங்க 2 பேர் போவீங்க. Powered by Lakshmi Tarame. Ring, oh, ring, powered by Lakshmi Tarame. 3வது சுற்றுக்கு வந்தாச்சே. So இந்த ரவுண்ட்ல யார் எடுக்க போறோம் அந்த 2 பேர் ஃபைனல் போக போறீங்க. ரொம்ப சூப்பரான ரவுண்ட். இது வந்து ஒரு லக்கும் ஓகேவா, அது என்ன ஏது அப்படி நம்ம கடலை போட்டோம், 2வது ரவுண்ட் வந்து வீட்டில் கடலை போட்டோம், 3வது நம்ம விளையாட போறோம். அதனால தான் இந்த ரவுண்டு பேரு ஓகே மெசேஜ் போட்டே. உங்களுக்கு 2-3 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. ரொம்ப இந்த ரவுண்ட்ல யாராவது ஒரு வின் பண்ணணும். யாருக்கு அதிகமா ரிப்ளை, அதாவது நீங்க ஒரு 10 கால்ஸ் கொடுத்துறீங்க 3 பேருமே, உங்க மொபைல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் கொடுத்துறீங்க, அந்த 10 பேர் பண்ணுவாங்க. யாருக்கு அதிகமா ரிப்ளை வருதோ அவங்க தான் வின்னர். யாருக்கெல்லாம் 3 மெசேஜ் கம்மியா வருதோ அவங்களுக்கு -1000. இது எனக்கு கம்மியா இருக்கு, நான் ஃபைனல் கண்டிப்பா போய் எனக்கு மெசேஜ் ஃப்ரெண்டுங்க கரெக்டா அனுப்புவாங்க, கான்ஃபிடன்ஸ் அப்படியே நீங்க ஒரு 3 பேர் மேல 3 பேர் கண்டிப்பா அந்த 3 மெசேஜ் கண்டிப்பா வந்துச்சுன்னா 2000 போயிடும். அவ்வளவுதான். ஓகே, ஃபர்ஸ்ட் விளையாட்டு போட்டு ஸ்வேதா உங்களுடைய மெசேஜ் பாக்ஸ்க்குள்ள போங்க. ரைட், ஸ்வேதா நீங்க உங்களுடைய 10 ஃப்ரெண்ட் நம்பர் கொடுத்துருக்கீங்க. இப்போ எல்லாரும் ஈக்குவல் பாயிண்ட், 3 மெசேஜ் கம்மியா வந்தா -1000 ஆயிடும். அதனால ஜாக்பாட் கட்டுறீங்களா இல்லையா? கட்டுறீங்க. அம்மா சூப்பர். ஓகே, எப்பல கட்ட போறீங்க? ஸ்ரீகாந்த், ஸ்ரீகாந்த், சங்கீதா, சங்கீதா, ராஜீவ், ராஜி, ராஜீவ். ஓகே, உங்க டைப் பண்ண ஆரம்பிக்கிற அந்த கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடும். போயிட்டு ரிப்ளை வரணும், உங்க நேம் டைப் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. ரொம்ப பெருசா டைப் பண்ணாதீங்க. ஓகே, சொல்ல வேண்டாம். ஓகே, ரெடி, டைம் ஸ்டார்ட். அதனால அதை பார்த்து டைப் பண்ணுங்க. ஹாய், ஐ அம் ஸ்வேதா. ஒரு ஹாய் பாய் கொடுங்க. இல்லையா? ஐயோ 150 அர்ஜென்ட் கால் பண்ணாதீங்க. கால் பண்ணாத மெசேஜ் நீ ஸ்வேதா அர்ஜென்ட் பண்ணாத மெசேஜ். ஐயோ அர்ஜென்ட் கால் பண்ணாதே. உனக்கு எனக்கு தெரியல. ஸ்வேதா
சூப்பர். சங்கீதா, ராஜு, சங்கீதா என்ன பண்றாங்க? அக்கா, உங்க அக்காவா? Right, okay. அடுத்து ராஜு யாரு? friend. சங்கீதா வாட்மா. நம்பல பட் அவ பண்ணி. ஓ, திரு. சூப்பர். ராஜு நம்ம ஏன் அம்மா பாத்துங்கற வரோம். என்ன நீ என்ன பண்ற? என்ன பண்றாரு? friend. ஃப்ரெண்ட் தெரியும். வீட்டு சும்மா தான் இருக்காரு. ஓகே. டேஞ்சர் ஜோன் தப்பிச்சாச்சு. 4 உமா. அம்மா. ரெண்டு பேர் வரணும். அது ரொம்ப இவங்க மேலயே ஜாக்கெட் கட்டிட்டாங்க. ஜாக்பாட். ஓ, என்ன ராஜு ஸ்ரீகாந்த் வந்து ரெண்டு ஒண்ணே ராஜு மட்டும் வந்தா நிறைய வந்து நீங்க மறுபடியும் கேக்குறாங்க ரொம்ப வந்துருச்சு இன்னும் ஒண்ணு ராஜு வரணும் ராஜு வின்ல ரைட் ராஜு வரக்கூடாது ஏய் அடவா ஸ்வேதா மன்னு ராஜு வரணும் கமான் ராஜு சரி என்ன பண்ணிட்டு இருக்க? சொல்லுங்க பாவம் ரிப்ளை பண்ண இங்கேட் யாரு வெங்கட் பத்ரன் மூஞ்சி எஸ் ஸ்வேதா சம சொல்லி ஆனா ஜாக்பாட் கட் 3 பேர் சொல்ல நினைக்கிறேன் அவங்க -2000 பாயிண்ட்ஸ். ஓகே பிருத்திவி உங்களோட மெசேஜ் பாக்ஸ் போங்க. ஓகே ரைட் பிருத்திவி ஜாக்பாட்லாம் இல்லைங்க. ஏய் அது ஒரு ஆண்மகன் நம்ம ஜாக்பாட் கட்டி அடிச்சா 4 அடி போகும். அதனால யோசிக்கலாம். ஓகே சூப்பர் கமான் சூப்பர். யார மேல கட்டலாம்? ஜோஷுவா, அக்ஷயா பொண்ணு அப்புறம் தம்பி யோசிக்கட்டுமா? ஏற்கனவே 3 பேர் கட்டினா அனுப்பவே இல்லாம எனக்கு பாப்போம். அவங்க அனுப்புவார் அனுப்புவாங்க. உங்களுக்கு அனுப்புவான்னு பாத்துங்க பாப்போம். அது உங்க நம்பர் அனுப்புறது அன்னோன் நம்பர் ரொம்ப முக்கியமான விஷயம் அதான். ஓகேல கான்ஃபிடன்ட்டா இருக்கீங்களா? 150 செகண்ட்ஸ்ல உங்க மெசேஜ் போட்டு ரிப்ளை பண்ணனும். ஓகே ஸ்டார்ட் நான் ட்ரை பண்ணேன். பாத்துக்கங்க. மெசேஜ் பாக்ஸ் போங்க. பிருத்திவி அர்ஜுன் ஓகே சூப்பர் நல்ல பாப்போம் என்ன நடக்குது பாப்போம். அதுலதான் மொத்தமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் நேம் சொல்லுங்க. வந்து பிடெக் படிக்கிறாங்க. பிரேம் வந்து என்னோட பிரதர். என்னோட பிரதீப் வந்து ஒரு டாக்டர். பாலாஜி வந்து ஆக்டர். சந்தோஷ் ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ஓகே சூப்பர். ஏய் பிரதீப் கம் ஆன் ரிப்ளை பண்றாங்க. எவ்வளவு உண்மையாமே டவுன் நம்ம மெசேஜ் ப்ளே பட் வருது அதுதான் பாப்போம். அவர் தர முடியாது. அவர் ரொம்ப டென்ஷனா இருக்கு. சந்தோஷ் ஜாக்பாட் மட்டும் வந்துச்சுன்னா ரைட் ஹேண்ட்ல போட்டு முடியுமா? ஓகே சரி அப்புறம் அந்த அவரோட ஒரு மெசேஜ் தான் 4
7 மெசேஜ். அட்லீஸ்ட் ஒரு ஜாக்பாட் வந்தா போதும். யார் மேல இர்ஃபான் அக்ஷயா ஜோ வந்துச்சா? ஓ இர்ஃபான் ஜோ. அப்பயே சொன்ன இர்ஃபான் தயவுசெய்து நம்பாதீங்க. ஆம்பளை பாருங்க யாரும் தயவுசெய்து இர்ஃபான் நம்பாதீங்க. சத்தி மாட்டான்னு நம்பாதீங்க. ஓகே. ஐயோ 2000 போயிடுமோ? இனி என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே. பட் 1000 நீங்களும் 1000 பாயிண்ட்ல இருக்கீங்க. சூப்பர். ஆனா முழு நான் கிடையாது. சும்மா சொன்னேன். நான் அது பிளாக் பால் ஓரளவு என்ன பண்றது இல்ல. ஆமா வந்திருப்பீங்க. ஏன் கேட்டுறீங்களே? சொன்ன கேக்குறதா? ஓகே, கடைசி டிபார்ட்மெண்ட். சித்து எஸ். மெசேஜ் பாக்ஸ்ல போங்க. யார் மேல ஜாக்பாட்? தினேஷ், தினேஷ், தியா, தியா, சார். தியா, தினேஷ், தியா, சார். இந்த 3 பேரும் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவாங்க. ஓகேவா? போலாமா? பாப்போம். ஜாக்பாட் மட்டும் வந்து சூப்பர். அட்லீஸ்ட் அந்த 3 வரும்போட ஜாக்பாட் அடிச்சா நீங்க வின் பண்ணுவீங்க. நீங்க டைப் பண்ண ஆரம்பிக்க அந்த கவுண்டர் ஸ்டார்ட் ஆயிடும். ஓகே, ஒரு டைம் பேர் போட தமிழ் ஏதாவது டைப் பண்ணா கொஞ்சம் பாவமா பேர்லாம் டைப் பண்ணா டைம் போயிடும். மெசேஜ் போயிட்டு வரணும். பார்த்து அனுப்புங்க. எங்க அடிக்கிறீங்க? மீ வந்துருமா? அர்ஜென்ட்லி. ஹாய், திஸ் இஸ் சித்ரா, மெசேஜ் மீ அர்ஜென்ட்லி அப்படி அழகா மெசேஜ். எத்தனை மெசேஜ் சண்டே ஆகல. ஆயிடுறேன். எஸ். ஓகே, மெசேஜ் பாக்குவாங்க. அந்த மேல அந்த ஒயிட் பாக்ஸ் மேல இந்த எண்ட் அந்த எண்ட். அது மேல ஹலோ இது யார் யார் அதுக்கு அப்புறம் ஜிதேந்திர தியா சாரா? அத 3 பேர் வந்து ஆமா, என்னோட friend தான். ஒரு காலத்துல ப்ரொபோஸ் ஐயோ, யாராவது இருக்காங்க. ஒரே சித்ரா உங்களுக்கு வந்து இன்னும் 2 மெசேஜ் தான் ராஜா உள்ள எல்லாம் பாருங்க பக்காவா போயிட்டு அதெல்லாம் வேண்டாம். அதான் அனுப்பிட்டாங்க. அப்புறம் முடிஞ்சு போச்சு. காலி அது டேப் கெஞ்சறியா போட்டு. சரி, நீங்க டேப் பாட்டு காட்டிக்கல திட்ட கூடாது. பாவம் இவங்க நம்ம தனியா அந்த பொண்ணு பண்ணுது. ஹலோ ஏய் போயிட்டு எடுத்துட்டு வாடா. இல்லையா? முடிஞ்சு போச்சு. டைம் ஓகே. சித்து தெரியும். என்ன டேவிட் வாங்கன்னு தெரியும். கை விட்டு அவங்க கிட்ட கை குத்தி இல்ல, ஒரு பொண்ணு ஜாக்பாட் கட்டாம வந்திருக்கலாம்ல. ஜாக்பாட் கட்டாம வந்திருக்கலாம் சொன்னல. இப்ப கட்டாம பாயிண்ட்லாம் போய் டோட்டலா எல்லாமே காலி ஆயிடுச்சு. என்ன பண்ணி இப்போ வந்து இந்த ரவுண்ட்ல வந்து உங்களுக்கு மைண்ட் 3 மெசேஜ் கம்மியா வந்தா ஒண்ணுமே இல்ல. நீங்க மொத்தமா உங்ககிட்ட இந்த 3000 போயிடுச்சு. ஒரு சோகமான ஒரு கூட ஒரு ஆங்கரா அந்த அழகான பெண்கள் தோக்கும்போது இருக்கும். அடுத்து பக்கத்துல ஒரு பொண்ணு அந்த பொண்ணை பத்திரிக்கை இந்த ரவுண்ட் 7 மேட்ச் ரவுண்ட் 1000 பாயிண்ட் கொடுத்தேன். இப்போ எவ்வளவு பாயிண்ட் இருக்கு? 2000. ஏன்னா 2000 போனனால இந்த ரவுண்டோட வின்னர் தான் 1000 2000 இருக்கு. ரைட். ஏதோ ஓகே, 3 பேர்ல பாக்கும்போது நீங்க வந்து ஜாக்பாட் 2000 போயிடுச்சு. ஆனா மினிமம் சூப்பரா வந்துடும். சோ நீங்க
1000 பாயிண்ட் இருக்கீங்க, வாழ்த்துக்கள். நீங்க செகண்ட் ரவுண்ட்ல கொஞ்சம் மைண்ட் உங்களுக்கு அங்கேயே இருந்ததுனால இந்த தேர்ட் ரவுண்ட் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ இன்றைய அப்போ பிரேக் போறோம், பிரேக் அப்புறம் மறுபடியும் மீட் பண்ணுவோம். பவர்ட் பை லக்ஷ்மி செராமிக். கூட விளையாட போறது ரெண்டு பேரும் வந்து ஃபைனல் என்ன அப்படின்னு சொன்னோடனே இப்போ போட்டுட்டு இருக்காங்க. சொல்லிட்டு பாக்க இவ்வளவு என்ன பண்ணிருப்போம் மட்டும் நம்ம, பட் யார் என்ன பேர் தெரியாதுல்ல, இப்போதான் மாட்ட போறீங்க. பாஸ் வந்துரு 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 வந்துரு. ரைட், வாங்க 3 பேர் எழுந்தீங்க, வாங்க. என்னன்னா ரூல்ஸ் இந்த ஒரு டயல் இருக்கு. இந்த டயல் வந்து அது வந்து ஏதோ ஒரு ஆல்பபெட் நிக்க போகுது. 3 ஆல்பபெட் இருக்கு, ஒரு டயல்ல வந்து நிக்கும். நீங்க என்ன பண்ணணும், கொடுக்க தட்டி அந்த ஆல்பபெட்ல உங்க மொபைல்ல இருக்க சொல்லணும். அவ்வளவு. யாரு 30 செகண்ட்ஸ்ல அதிகமா என்னதான் ஒரே ஒரு ரூல்ஸ் தான் இருக்கு. நீங்க பேரை எப்படி சேவ் பண்ணிருக்கீங்களோ அப்படி அந்த மாதிரி அப்படியே ஓகேவா? இதான் ரூல். ஃபர்ஸ்ட் வந்து இப்பதான் நீங்க விளையாட போறீங்க. ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணுவோமா? ரெடி, சுத்தி பாரு. ஓகே ஸ்வேதா, கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. கேட்க மாட்டேன். தெரியாது. எத்தனை சொல்லு. சொல்லலாம் மூஞ்சி மேல அப்படியே. ரைட், ஓகே பாப்போம். ரைட், ரெடி, சுத்துங்க. ஓகே ரெடி. இங்க வந்து நிக்க போகுது. ரெடி 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 ரெடி. டேய் டேய் தம்பி டேய். ஓகே டாஸ் அவுட். டி தர்கா. இப்போ துர்கா. துர்கா. தர்கா. தர்கா. ஓபன் பண்ணி. டி சி ஆர் யார் யார் ரமேஷ் யார். டி சி ஆர் அபு. ஓகே. டி சி ஆர். ஓ who's that? ஓகே டைரக்டர் பண்ண டைரக்டர். டைரக்டர் என்ன சொல்லுங்க. ஈல பண்ணல ஈலரா இருக்காங்க. ராம். ஏய் சொன்னீங்க ஸ்வேதா. தெரியலையே. ஞாபகம் இல்ல. ஆள் சொல்லிருக்கீங்க. நீ மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணு. ஈல சொல்லிருக்கீங்க. ஈல ஈல எல்லாமே எவ்வளவு ரேங்க் தெரியுமா? அது குழப்பறதுக்கு நீங்க உங்களுக்கு இப்ப 6 7 நீங்க தான் வின்னர். ஆனா அந்த 7 கரெக்ட்டா இருக்கணும். கரெக்ட்டா? என்ன கரெக்ட்? ஓகே ட்ரை பண்ணுமா? ஓகே ரைட், போங்க பாப்போம். டேக் யுவர் பொசிஷன். போங்க டயல் பண்ணுங்க பாப்போம். ரெடி? take. Okay, your time start now. A B C start. Okay. NPPP. Okay. B வந்து பாலாஜி. பாலாஜி PPP. Okay. பாலாஜி மதசபம். பாலாஜி RG. Super. இல்ல வந்து C வந்து கேமரா செக். சரி B ஹரி ஹரி P அபி ஸ்பாரன். அபிநயா அபு அபு கரெக்ட். ஓகே அபு கம் ஆன் போங்க. நல்லா ஓகே வாங்க. ஓ பிரித்தி லாஸ்ட் சொன்ன பேர் நல்லா. அது என் பேர் அவருக்கு அந்த பேரு படா குடிக்கணும். எல்லாரும் அபுன்ற பேர்ல 2 3 பேர் அவனை பார்த்து இந்த மாதிரி மோசமான. ஓகே சூப்பர். இப்போ வந்து பிரித்தி பார்த்து கரெக்டா இருக்குன்னு தெரியல. நீங்க பண்ணுவோம் கேட்டா நீங்களும் 6 இருக்கீங்க. அதுல எத்தனை கரெக்டா இருக்கு பாப்போம். சோ 2 பேர் கரெக்டா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண போது நம்மளோட ஜட்ஜ்
சித்து ஃபைனல் ரவுண்டோட தீர்ப்புகள் வந்தாச்சு. இந்த ரவுண்ட்ல வெயிட் பண்ணுங்க. ஆக்சுவலி வந்து ஒரு எனக்கே பட்ஜெட் ரொம்ப கம்மி. அவெல்லாம் பாட்டு அதாவது யார் வின் பண்ணாங்க? சொல்லுங்க. வந்து ஆடுனாங்க. ஓகே. வந்து 7 சொன்னாங்க. ஓகே. 10 சொன்னாங்க. அது கரெக்ட்டா சொல்லிருக்காங்க. சோ இந்த ரவுண்ட் வந்து யார் அப்படினா ரவுண்டோட வின்னர் பிருத்வி. இந்த எபிசோட் வின்னர் பிருத்வியா. சோ இந்த வின்னர் பிருத்வி. பிருத்வி உங்களுக்கு வேந்த டிவி வழங்கக்கூடிய 10,000 மதிப்புள்ள வாழ்த்துக்கள். அண்ட் இன்றைய உங்களுக்கு வேந்த டிவி 5,000 மதிப்புள்ள போயிடுவா இது வேணுமா? உங்களுக்கும் உங்களுக்கும் 5,000 மதிப்புள்ள ஓகே வாழ்த்துக்கள். நாங்க வந்து எப்பவுமே யாருக்கும் உங்க வீடு அனுப்ப மாட்டோம். அதே போல நீங்க வந்து எல்லாருமே ஃபர்ஸ்ட் வின்னர் ஓகேங்களா? அதனால நம்ம வந்து யாருக்கு எப்படி இந்த ஷோ பத்தி நம்ம பேச இருந்தா என்ன எப்படி ஃபீல் ஹூ யூ ஃபீல் அபௌட் திஸ் ஷோ? ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. முக்கியமா வீட்டுக்கு போன எல்லாரும் பஞ்சாயத்து இருக்கு. அந்த மாதிரி வீட்டுக்கு போன பஞ்சாயத்து இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பஞ்சாயத்து இருக்கு. கண்டிப்பா அவங்க ஃபோன் பண்ணி கேட்பாங்க. பேரே சொல்ல அப்படின்னு. சோ டிஃபரெண்டா இருக்கு. யார் எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்காங்க ஒரு விஷயம் வந்து சூப்பர். நான் சொல்லணும்னு நினைச்சது அந்த அம்மா கரெக்டா சொல்லிட்டேன். பிருத்வி டுடே வின்னர். ஓகே பிருத்வி எப்படி ஃபீல் பண்றீங்க? ஆனா அவர் வந்து நம்பிக்கை இல்ல வின் சொல்லிட்டு உண்மையாலுமே அவர் ஃபீல் பண்றாரு. இல்ல இது சும்மா எல்லாரும் சொல்லுவாங்க இங்க வந்து ரொம்ப வீட்டுக்கு போனா அது இனிமே இந்த ஷோ வரவங்கலாம் கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணுவாங்க. ரொம்ப தெரியுங்க. கடைசி ரவுண்ட் இன்னும் அங்க போனோம்னா ஒண்ணுமே ஞாபகம் வரல. சொல்லுவாங்க நின்னோட எல்லாரும் ஆட ஆரம்பிச்சு ஐயோ அப்படின்னு சொல்றேன். ஓகே ரைட். ஓகே கொஞ்சம் பெரிய போடுறீங்க. எனக்கு அந்த ஆக்சுவலி வந்து நம்மள கலாய் நம்மள வராங்க அப்படின மட்டும் நம்பி அங்க வீட்டுக்கு போனோனே அவள அப்படியே நடந்து என்னன்னா அதுல மூணாவது ரவுண்ட் போட்ட ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. ஷோனா எப்பவுமே வந்து பண்ணாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மாதிரியான ரொம்ப ஒரு மாதிரியான சொன்னா அந்த மாதிரி ஒரு மாதிரியான சொன்னா பொண்ணு விட்டுருவாங்க எனக்கு. ஓகே ஆனா வந்து உங்க அம்மாவோட மன தைரியத்துக்கு நைட்ல யாருக்கும் எனக்கு என்ன பண்ண ஓகே. ரொம்ப ரொம்ப நன்றி. வந்து லைட்டா போட்டு வீடு ஓகேவா? அப்படியே இந்த காலத்துக்கு அந்த டான்ஸ் அந்த காலத்துக்கு அந்த டான்ஸ். ஓகே சாங் ப்ளீஸ். Bye bye. See you.